மீடியாக்களுக்கு நெருக்கமாகும் சித்தார்த். பாய்ஸ் படத்துல நடிக்க வந்த சித்தார்த்துக்கும் மீடியாக்களுக்கும் இது வரைக்கும் 7ஆம் பொருத்தமா தான் இருந்துட்டு இருந்துச்சு. காரணம், நான் திறமையான நடிகன், எனக்கு ஒன்றும் யாருடைய தயவும் தேவையில்லைன்னு பேசக்கூடியவர் சித்தார்த். அதனால மீடியாக்களை விட்டு விலகியே இருந்தாரு. ஆந்திராவில் சமந்தாவோட அவரை இணைச்சு காதல் செய்திகள் பரவினப்போ அவரால் எந்த மீடியாக்களையும் தொடர்பு கொண்டு தன்னிலை விளக்கம் கொடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டுச்சு. அது காரணமாக தான் ஆந்திராவில இருந்து கோடம்பாக்கத்தை நோக்கி ஓட்டமா ஓடி வந்தாரு சித்தார்த். அப்படி வந்தவர் முன்னாடி நிருபர்களை எதிரிகள் மாதிரி பார்த்து விலகி போனவர் திடீர்னு பாசம் கட தொடங்கினாரு. நீங்களாம் எனக்கு அண்ணன் தம்பிகள் தான், நீங்க இல்லாம நாங்க இல்லைன்னு கனிவோடு பேசிட்டு இருக்காரு. குறிப்பா தீயா வேலசேனம் குமார், ஜிகர்தண்டா படங்களுக்கு அப்புறம் இப்போ காவிய தலைவன், எனக்குள் ஒருவன் படங்களை பெரிய அளவுல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதோட அந்த படங்களை சார்ந்தவங்க கிட்டயும் மீடியாக்கள் இல்லைன்னா நம்முடைய உழைப்பு வெளியில தெரியாம போயிடும். அதனால அவங்க நம்முடைய நிறை குறைகளை சுட்டி காட்டும் போது அது எதுவா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும். நிறை சொல்லும் போது ஏத்துக்கிறது, குறை சொல்லும் போது கோவிச்சுக்கிறதுல இருந்தா ரொம்ப ரொம்ப தவறுன்னு மீடியாக்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்காரு சித்தார்த்.